நமக்கு அந்த பாதிப்புங்கிறது வராது. கொஞ்சம் வயதானவங்களுக்கு ஹெல்த் வைஸாக கவனமாக இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்தா திரும்ப வராது, வாங்கினா கொடுக்க முடியாது. இப்போ திடீர் நண்பர்கள், புது நண்பர்கள்னால ஒரு உற்சாகமான ஒரு மனநிலைங்கிறது கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் புகழ்ந்து சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஆள் எனக்கு கிடச்சிருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புது நண்பர்கள் வருவாங்க. பழைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக சொல்லுவாங்க, வேலையை பாடுறான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க. ஆனால் புது நண்பர்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்து எல்லாமாங்க. புது நண்பர்கள், புது மனிதர்கள் தொடர்புகளில் அதிகவனமாக இருக்கணும். நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் நான் ஜாதகத்தில் பார்த்ததில் மகர ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரங்க தான் இப்போ லேட்டஸ்ட்டாக பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள விசாரித்தா தெரியும். புது புது ஆட்கள் வந்து நம்ம வாழ்க்கை ஆட்டையை கலைச்சாங்க, நம்ம தொழில் செய்கிற இடத்துல போட்டு விட்டு நம்ம தொழிலை கெடுத்தாங்க, புது பார்ட்னராக வந்து தொழிலை கெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புது வகையான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அதன் மூலம் உடல் கெடக்கூடிய, மனநிலை கெடக்கூடிய சூழ்நிலைகளை நிறையா பேர் சந்தித்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் இவ்வளோ